10 இயர்ஸ் ஆகுது மேரேஜ் ஆகி. லவ் மேரேஜ் தான். இன்னைய நாள் வரைக்குமே மை ஸ்வீட் மாமா மொபைலில் அவரு என்னை வந்து மை லவ்லி பொண்டாட்டி அப்படின்னு போட்டு வச்சிருப்பாங்க. மேரேஜ் டேட் சொல்லுங்க. மேரேஜ் வந்து 20th ஆகஸ்ட் வருஷம் 2018. 30th ஆகஸ்ட். அவங்க ஞாபகம் வச்சிருக்காங்கன்னு செக் பண்ணேன் சார். மாமா நீங்க பெரிய ஆள் மாமா. நீங்க கணவனா இருக்கீங்கன்னா உங்க மாமியார் வீட்டுக்கு போகும்போது என்ன எதிர்பார்ப்பீங்க? நமக்கு ஒரு மரியாதை, 3 வேளை சோறு, இவ்வளவுதான். தலை தீபாவளிக்கு எண்ணெய் வச்சா மோதிரம் வச்சாதான் எண்ணெய் போடணும். எனக்கு எண்ணெயே வைக்கல. வந்த பிறகு கேக்குறாங்க அவங்க தாத்தா. இல்ல அப்ப முடி இருந்துச்சா? கல்யாணத்துக்கு முன்னாடி அடர்த்தியா இருந்தது. அந்த எதிர்பார்த்த வாழ்க்கை அமையலன்ற ஒரு துக்கம் தொண்டை அடைக்கும். என்ன ஆகும்னா மண்டை சூடாகும். மண்டை சூடானா நீங்க என்னதான் எண்ணெய் வச்சாலும் தனித்தனியா போயிடும், உங்களுக்கு கொட்டிடும். ஒரு ஓட்டர் ஐடியை தவிர எங்க வீட்டுக்காரருக்கு வேற ஒண்ணுமே கிடையாது. ஃபுல்லா குடிகாரரு. பெத்த தாயில இருந்து கூட பிறந்தவங்கல இருந்து எல்லாருமே ஒதுக்கி வச்சாங்க. அன்னைக்கு நானு கூட நின்று என் பிள்ளைங்கெல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல எந்த ஒரு துணையும் இல்லாம நான் என் புருஷன் கூட நின்னேன். இன்னைக்கு ஒரு நல்ல மனுஷனாக்கி ஒரு ஆதார் கார்டுல இருந்து சொந்த வண்டியில இருந்து ஒரு லைசன்ஸ் பேக் புக் வரைக்கும் நான் எடுத்து கொடுத்துக்கிறேன். நரகத்துல இருந்து சொர்க்கத்துக்கு வந்த மாதிரி இருக்கு. ஏன் நரகம்னு சொல்றேன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மாமியார் மருமகள் பிரச்சனை சார். அதை சால்வ் பண்றது இந்த தனி குடும்பம் தான் நான் நினைக்கிறேன். தனி குடுத்தனம் இந்த 10 வருஷம் வந்ததுக்கு அப்புறம் எப்படிப்பட்ட உணர்வு இருக்கு? நான் பேசுறத அவர் மனசார நினைக்கிறாரு, அவர் என்ன பேசணுன்றத நான் நினைக்கிறேன். எங்களுக்குள்ள ஒரு தனி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இப்போ நம்ம கூட்டு குடும்பத்துல மாமியார் மாமனார் இருந்தா அவங்களுக்கு அடிமை மாதிரி வாழ வேண்டி இருக்குது. அவங்க செய்யறதை தான் நம்ம செஞ்சு தான் ஆகணும், அது கடமைன்ற மாதிரி அவங்களுடைய கொடுமைங்க எனக்கும் சரி எங்கள் கணவருக்கும் சரி பேச விடாமல் இருக்கிறது. நம்ம ஏதோ சிரிச்சு பேசினா கூட இப்படி சிரிச்சு மயக்கிறா பார். கல்யாண பந்தத்துக்குள்ள ஒரு உறவை இணைச்சிக்கும் போது, அதுவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு வரும்போது புது புது பேர்கள் நீங்கள்லாம் வச்சிருப்பீங்க ஒரு உறவு பந்தத்துக்குள்ள வந்தவொடனே. அந்த மாதிரி உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு என்னெல்லாம் செல்லமா பேர் வச்சீங்க? என் ஒய்ஃப் பேர் வந்து பர்வீன். பர்வீன். ஸோ நான் பரின்னு கூப்பிடுவேன். பரி மீன்ஸ் ஏஞ்சல். ஏஞ்சல். ஏஞ்சல் ஆஃப் மை ஹார்ட். அடடா. நான் என் ஒய்ஃபை செல்லமாக கூப்பிட்றது வந்து ஃபர்ஸ்ட் பாப்பான்னு கூப்பிடுவேன். ஓகே. ஸோ அடுத்து தங்கம்னு கூப்பிட்டு இருந்தேன். பாப்பான்னு எப்போ கூப்பிட ஆரம்பிச்சிங்க? பாப்பான்னு மேரேஜ் ஆகி ஒரு 1 மந்த்லேயே வந்து, ஏன்னா அவங்களோட பிஹேவியர் எல்லாம் கொஞ்சம் சைல்டிஷ் மாதிரியே அப்படியே இருக்கும். ஸோ அப்படிதான் இருக்கும் எல்லாமே. நம்மளும் நம்பிடுவோம்ல. அதனால பாப்பா அப்படின்னு தான் இன்னைக்கு வரைக்கும் கூப்பிட்டு இருக்கோம். சம்டைம்ஸ் சண்டை வரும்போது மட்டும் ஓடி வாடின்னு திட்டுவோம். அவங்க செல்லம்மா வச்ச பேரே செல்லம்மா தான். அது செல்லம்மாலேருந்து படிப்படியா இறங்கி தொல்லம்மான்னு ஆயிடுச்சு. இப்போ மற்றபடி ஃபோனில் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்குது. நான் துணைன்னு சேவ் பண்ணி வச்சிருக்கேன் அவங்க பேரை. அவங்க வந்து துணைவர்னு சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. வாடி போடின்னு கூப்பிடுறது ரொம்ப பிடிக்கும். அவங்க ஆசிரியராக இருக்கிறாங்க, நான் வழக்கறிஞராக இருக்கிறேன். அவங்க ஸ்டாஃப் ரூமில் இருக்கும்போது கூட நான் ஸ்பீக்கர் வச்சுட்டு பேசுவாங்க போல ஒரு சில நேரத்தில். நான் வாடி போடின்னு தான் கூப்பிடுவேன் எப்பவுமே. அதை வந்து ஐயோ எல்லாரும் இருக்கும்போது கூட அப்படி கூப்பிடுறீங்களே அப்படின்னு சொல்லுவா. இன்னும் எப்படி வாடா போடா தான் கூப்பிடுவாங்களா? இல்லை இல்லை அப்படியெல்லாம் இல்லைங்க. ஃபோனில் வந்து நான் ஃபஸ்ட்டு மை லைஃப்னு போட்டு வச்சுருந்தேங்க. இப்போ பெண் குழந்தை பிறந்த பிறகு என் குழந்தையோட நேம் போட்டுட்டுங்க. ஆனா ஃபர்ஸ்ட்ல இருந்தே மாமான்னு போட்டு வச்சிருக்காங்க அவங்க இன்னைக்கு வரைக்கும். மாமான்னு போட்டு வச்சிருக்காங்க. ஆமா சார். என்னோட பேர் வந்து கருணாகரன். ஒய்ஃப் வந்து உமா மகேஸ்வரி சார். அவங்க எப்படி கூப்பிடுவீங்க உங்க வீட்டுக்கார அம்மாவை? அவங்க வந்து அம்முன்னு கூப்பிடுவேன். சொல்லுங்கம்மா, உங்க லைஃப் பார்ட்னரா நீங்கெல்லாம் எப்படி பேர் வச்சு கூப்பிடுறீங்க? கல்யாணம் ஆகும்போது என்ன பேர் வச்சிங்க, இப்போ என்ன வச்சு கூப்பிடுறீங்க? மேரேஜ்க்கு முன்னாடி மேடின்னு கூப்பிட்டுட்டு இருந்தேன் சார். மாடி. வாவ். அதுக்கப்புறம் என் மேலே இருக்க பைத்தியம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்போ வந்து மேரேஜ்க்கு அப்புறம் மாமான்னு கூப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவர் பேர் மணிமாறன், மாறான்னு கூப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மணி ஆச்சு, இப்போ மணின்னு தான் கூப்பிட்டுட்டு இருக்கேன். அடுத்த ஒரு லெவல் போச்சுன்னா டேய் வாடா உட்கார என்னடா வேணும், அதுவும் நடக்கும். 10 இயர்ஸ் ஆகுது மேரேஜ் ஆகி. லவ் மேரேஜ் தான். இன்னைய நாள் வரைக்குமே மை ஸ்வீட் மாமா மொபைலில் அவரு என்னை வந்து மை லவ்லி பொண்டாட்டி அப்படின்னு போட்டு வச்சுருப்பாங்க. அப்புறம் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் சார். இடத்துக்கு தகுந்தாற் போல் அப்படி அப்படியே சடனாக பேசுவார். கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி மயிலுன்னு சொல்லி கூப்பிடுவேன் சார். ஒரு மாமான்னு கூப்பிட சொன்னார். அப்புறம் கொஞ்சம் சண்டை வந்த உடனே என்னை அப்படி கூப்பிடாத அப்படின்ட்டாரு. இப்போது தங்கம் அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போது அதுவுமே ரொம்ப ரேராக தான் கூப்பிடுறேன். ஆமாம், விலை ஏறிட்டே போகுது.
ஏன் வந்து வேண்டான்னு சொல்லிட்டாரு மாமான்னு கூப்பிட்டத? ஒரு 10 டேஸாக பேசல மேரேஜ்க்கு முன்னாடியே ஒரு சண்டேல. அதுக்கப்புறம் நான் கூப்பிடாதேன்னு சொல்லிட்டாரு. நீங்க கேட்கலையா? பிடிக்கல அப்படின்னு சொன்னார். நீங்க என்ன சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க ஃபோன்ல? முன்னாடி டார்லிங் சேவ் பண்ணேன். ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் அவர் நேம் சக்தின்னு போட்டுருவேன். இப்போ வந்து மை லவ் அப்படின்னு தான் வச்சுருக்கேன். அவரு மை ஒய்ஃப்னு வச்சுருக்காரு. ஏன் மாமா உங்களுக்கு மாமான்னு கூப்பிடுறது பிடிக்கல மாமா? இல்லை, இது வந்து மேரேஜ்க்கு முன்னாடி சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சு. அப்போ அந்த மாதிரி கூப்பிடும்போது நம்ம இன்னும் கன்வின்ஸ் ஆகாததுனால அந்த மாதிரி கூப்பிட்றதுனால இல்லை வேண்டாம், ஏன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக அண்டர்ஸ்டாண்டிங் ஆனதுக்கப்புறம் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியாச்சு சார். மேரேஜ் எவ்வளோ வருஷம் ஆச்சு மாமா? எவ்வளோ வருஷம் ஆச்சு? உங்களுக்கு தானே மேரேஜ் ஆச்சு? 7 years ஆச்சுங்க. 7 வருஷம்ல இன்னும் அந்த புரிதல் வரலையா மாமா உங்களுக்கு? இன்னும் வராத மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது சார். மேரேஜ் டேட் சொல்லுங்க. மேரேஜ் வந்து 20th August வருஷம் 2018. 30th August. அவங்க ஞாபகம் வச்சிருக்காங்கன்னு செக் பண்ணேன் சார். மாமா நீங்க பெரிய ஆள் மாமா, பாருங்க ஷோவே கதி கிழங்கு போகுது கொஞ்ச நேரத்தில். என் பேர் டெமி டாரத்தி, நான் திருச்சிலேருந்து வரேன். 23 வயசுலேயும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆஃப்டர் மேரேஜ் என்னன்னா பிராண்டினா பிராண்டி இல்லை, அவர் வந்து பிராண்ட்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் ஷாக் ஆகிடும். மேரேஜுக்கு வந்து சூட் எங்கப்பா வாங்குறதுன்னு பேசிட்டு இருந்தோம். அவர் சென்னை தான், நாட்டு வச்சு பர்ச்சேஸ் பண்ண வரல. என்னப்பா பிராண்டு வேணும் உங்களுக்கு அப்படின்னா எல்பி அப்படின்னு. எனக்கு ஏன்னா கல்யாணம் மேரேஜுக்கு முன்னாடி எனக்கு தெரியாத மாதிரி காமிச்சிக்கூடாது. டக்குன்னு கூகுள் போனேன். யோ தட் பிராண்ட், யா நைஸ் பிராண்ட், அது எனக்கு தெரியும்ப்பா, நல்லா இருக்கும், உங்களுக்கு சூப்பராக இருக்கும்ப்பா பிராண்டி. ஸோ நிறைய பிராண்டுகளை வந்து விரும்புறதுனால பிராண்டின்னு போட்டீங்களா? அவர் என்ன உங்களை கூப்பிடுவாரு? வந்து பாப்பா, எனக்கு வந்து பேர் சொன்னா பிடிக்காது. பாப்பா என்ன இங்க வா அப்படின்னு சொல்லுவாரு. சண்டை அப்படின்னா டாரத்தின்றுவாரு. டாரத்தி நான் சொல்றது எனக்கு புரியலையா, நான் இது வாங்கணும்னு சொல்றேன்ல, நீ ஏன் வாங்க மாட்டேங்கிற அப்படி. உங்களுக்கு பேர் சொன்னா பிடிக்காது. உங்களை உங்க அப்பா எப்படி கூப்பிடுவாரு? பாப்பா. நினைச்சேன், ஏன்னா வீட்டுக்கார் பாப்பான்னு கூப்பிடுறத விரும்பக்கூடிய நிறைய பெண்கள் அப்பா கூப்பிட்டு குழந்தை பிள்ளைங்கனால அதே மாதிரி ஒரு ஆள் நம்மளை கூப்பிடணும். அதுமே வீட்டில் இருக்க எல்லாருமே என்னை பாப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. ஸோ அவர் டக்குனு என்னை பாப்பான்னு கூப்பிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சொல்லுங்கம்மா, நீங்க உங்க லைஃப் பார்ட்னரை எப்படி செல்லமா அழைக்கிறீங்க? என்ன பேர் வச்சிருக்கீங்க? அவருக்கு மாமான்னு கூப்பிடுறது பிடிக்கும், ஆனா நான் அப்படி கூப்பிட மாட்டேன். அவர் வந்து என்னை ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆன புதுசுல செல்லக்குட்டின்னு கூப்பிட ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நாள் கழிச்சு செனப்பண்ணின்னு கூப்பிட ஆரம்பிச்சாரு. செனப்பண்ணி, ஓகே. என் பொண்ணை வந்து ஃபோன் பண்ணாருன்னா பன்னிக்குட்டி என்ன பந்துன்னு கேட்பாரு. அப்புறம் பையனை வந்து நாய்க்குட்டி என்ன பந்துன்னு கேட்பாரு. அவர் ஏதாவது வெட்டினரி டாக்டரா என்ன? இல்லை சார், அவர் ஆட்டோ டிரைவர். ஓகே. எனக்கே கேட்டிருக்கீங்களா ஏன் இப்படி கூப்பிடுறாருன்னு? நான் எரும மாடுன்னு கூப்பிடுவேன் சார். கல்யாணம் அந்த புதுசில் வந்துட்டு செல்ல புருஷான்னு வச்சுருந்தேன் ஃபோனில். இது எல்லாம் கண்டு வச்சுட்டாங்க, அதனால தேவராஜின்னு பேர் வச்சுட்டேன். திட்டும் போது எப்படி திட்டுவீங்க? ஃபோனே எடுக்க மாட்டார் கொஞ்சத்தில். நான் சொல்லியிருக்கேன், எமர்ஜென்சினா நீ கட் பண்ணிட்டேன்னா 3 வாட்டி நான் போடுவேன், அப்போ எமர்ஜென்சி புரிஞ்சுக்கோன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அவர் டிரைவிங்கில் இருப்பார் இல்லையா, எடுக்க மாட்டார். அப்படியே அவர் எடுக்கலைன்னா எடுத்து அப்படியே ஸ்பீக்கரில் போட்டு ஆன்னு கத்துவார். பின்னாடியே சவாரி உட்காந்துருப்பாங்கல்ல, எரும மாடை முதல்ல ஃபோனை வச்சு காதில் வச்சு பேசுன்னுவேன். அப்பயும் கேட்பேன், புறம்போக்கு எத்தனை வாட்டி தான் உங்ககிட்ட சொல்லி அழுவுறது, என்ன போய் தொலைஞ்சு. கொஞ்ச நேரம் நானும் வாமம் பண்ணி வந்துடும். உங்களுக்கு நிறைய கேட்டு ஆயிடுச்சு. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 27 வருஷம் கம்ப்ளீட் ஆகுது சார். 27 வருஷம் ஆச்சு. இப்போ நம்ம எல்லாரும் கல்யாணத்துக்குள்ள வரும்போது ஒரு பெரிய எதிர்பார்ப்போட தான் வந்திருப்போம், ஒரு பெரிய கனவோட தான் வந்திருப்போம் இல்லையா? அந்த எதிர்பார்ப்பும் கனவும் எங்கே உடஞ்சி போச்சு? என்னுடைய மனைவி பொறுத்தவரையில் அவங்க குடும்பத்தை வந்து பாராட்டி பேசினா சந்தோஷம். ஆனால் அதே எங்கள் அம்மாவுக்கு அல்லது என்னோட தங்கச்சிக்கு என்னோட குடும்பத்தில் ஏதாவதுன்னா நெகட்டிவ். இதை எப்படி எனக்கு தெரிஞ்சதுன்னா, நான் ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கிறேன். நான் தூங்குறேன்ற நினைப்பில் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அம்மா உடம்பு சரியில்லையாம்மா, சமைச்சிக்கோமா, போகாதம்மா, ஹோட்டலில் வாங்கி சாப்பிடுமா. எங்கள் அம்மா தடிக்கு விழுந்து அடிபட்டு ரத்தம் வந்திருக்கு. ஒரு வார்த்தைக்கு அந்த ஒரு சாதாரண ஒரு நல்ல மாமியார் ஒரு நல்ல பையனை பெற்று 10 மாதம் சுமந்து ஒரு அருமையாக சம்பாதிச்சு எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் திருமணத்தில் சரி பாதி நிதியை கொடுத்து எந்த விதமான எதிர்பார்ப்பு 1 ரூபாய் நான் வரதட்சணை வாங்காமல் திருமணம் செஞ்ச என்ன வளர்த்தது எங்கள் அம்மா. அப்படி இருக்கிறவங்கள என் எதிர்க்க ஒரு கேட்டசி கூட எப்படி விழுந்தீங்களே, எப்படி இருக்கீங்க, அடிப்படுது பரவாயில்லையான்னு சொல்லி கேட்கல. இந்த மாதிரி இருக்கும் பொழுது நான் எப்படி சார் ஒரு முழுமையான அன்பை என்னுடைய மனைவி கிட்ட செலுத்த முடியும்? படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் சார், என்னால் கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னா நான் படிக்கணும்னு சொல்லும்போது நான் ஃபஸ்ட் இயர் டிஸ்கண்டினியூலி கல்யாணம் ஆகிடுச்சு. இன்னி வரைக்கும் என்னோடய காலேஜ்லேருந்து என்னோடய சர்டிஃபிகேட் கூட நான் வாங்கினதில்லை. அவர்கிட்ட கேட்கும்போது நான் படிக்கணும், கண்டினியூ பண்ணணும், நான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு கேட்கும்போது நீ என்ன தான் படித்தாலும் நான் வேலைக்கு அனுப்பவே மாட்டேன். ஏன்னா அப்போ அவர் ஃபேக்ட்ரி வச்சுருந்தாரு, அவர்கிட்ட ஒரு 15-20 பேர் ஒர்க் பண்ணாங்க. ஸோ நீ படித்தா சும்மா தான் இருக்கலாம். ஸோ அப்படி சொல்லும் போது எனக்கு அதை மீறி வீட்டில் சண்டை போட்டு படிக்கணுன்ற ஒரு கனவுன்றது வந்து புதஞ்சு தான் போச்சே தவிர
அதை பர்சீவ் பண்ணல நான் அதுக்கப்புறம். திருமணத்துக்கு பிறகு உங்க கல்வியின் கனவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு உங்க வீட்டுக்காரர். நடக்கவே இல்லை, இது வரைக்குமே நடக்கல. இது வரைக்குமே நடக்கல, ஒத்துக்கவே இல்லை. நடக்கவே. ஓகே. அதாவது மேரேஜ் லைஃப்ல வந்து எமோஷனல் பாண்டிங் இருக்கும் எப்பயுமே, ஆனால் வேர்பல் பாண்டிங் அப்படின்றது வந்து கம்மி. புது ட்ரெஸ் போட்டிருக்கோம், நல்லா இருக்கான்னு போய் ஆசையாக கேட்பேன். கல்யாணம் புதுசில் நல்லா இருக்குமா அப்படின்னா அது வேர்பல் பாண்டிங்கில் வந்துடும். ஆனால் எப்படின்னா ஓகே உனக்கு பிடிச்சிருக்கா, ஓகே நம்ம வந்து அங்கே போய் வேலிடேட் பண்ணுறோம், எங்களுக்கு பாருங்க எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க அப்படின்னு. ஆனால் அந்த வேர்பல் பாண்டிங்கிறது ஆஃப்டர் மேரேஜ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பேராகிராஃப்ல டைப் பண்ணுவாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் சார். ஆனால் வந்து அப்படி கிடையாது, ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிருவார். அந்த வேர்பல் பாண்டிங்கிறது நான் மிஸ் பண்ணுறேன். எவ்வளோ ஷார்ட்டாக சொல்கிறாரு இப்போ போய் கேட்டா? நான் வந்து பேராகிராஃப் அனுப்புவேன் சார். நான் இந்த மாதிரி காலைல போனேன்ப்பா, லாங் டிஸ்டன்ஸ் தானே, ஸோ காலைல ஃபுல்லாக அனுப்புவேன். ஓகே பார்த்துக்கோ, அவ்வளோதான். நான் அவ்வளோ பேராகிராஃப் எழுதுவேன் காலையிலேருந்து நைட் வரைக்கும். அவர் சிங்கப்பூரில் இருக்காரு. சிங்கப்பூரில் இருக்காரு. ஆமாம். நீங்க சொல்லுங்க, என்னெல்லாம் மிஸ் பண்றீங்க, எதிர்பார்ப்புகள் என்னெல்லாம் மிஸ் ஆயிருக்கு? திருமணத்துக்கு முன்னாடி பேசும்போது அவங்ககிட்ட சொன்னது இதுதான். இப்போ எங்கள் அம்மா வந்து நான் கடைசி பண்ணுறதால ரொம்ப அன்பாக இருப்பாங்க. எங்கள் அம்மாவை நான் எப்படி பார்த்துக்கணும் அந்த அளவு நீங்களும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவங்க ஒன்றே ஒன்று தான் சொன்னாங்க, சிம்பிளாக சொன்னாங்க, வந்து எப்படி பார்க்குறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னாங்க. நான் அப்படியே மெய் சிலிர்த்து போயிட்டேன். சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல். இப்போ சொல்லாமல் நம்ம மனைவி செய்கிற அளவுக்கு போயிட்டாலே அப்பா எனக்கு புல்லரிச்சு போயிடுச்சு. அவங்க உங்களுக்கு முன்குறிப்பை கொடுத்துருக்காங்க. நான் அதை வந்து பாசிட்டிவாக புரிஞ்சுக்கிட்டேன். சரி ஓகே நமக்கு பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் திருமணத்துக்கு அப்புறம் அது எல்லாமே எதிர்மறையாக நமக்கு வந்துடுச்சு. திருமணத்துக்கு அப்புறம் எல்லா கான்டாக்ட் நம்பரையும் நான் டெலீட் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டேன். ஏன்னா எல்லாமே நீங்கள் வந்து ஹேக் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. கால் ரிஜிஸ்டர்லேருந்து எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும், நம்மளை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்கும் இல்லைங்களா? ஒரு ஸ்பை கேமரா வச்சு ஃபாலோ பண்ணுறாங்க. எனக்கு என்ன நினச்சா பயமாக இருக்கு, நம்ம தப்பு பண்ணுறோமா அப்படின்னு. பேசுகிறதே தப்புன்ற மாதிரி நம்ம மூளையில் பதிவாயிருது. அதனால வந்து அவங்ககிட்ட பேசும்போதே வந்து இப்போ நமக்கு தெரியாமல் அவங்ககிட்ட சொல்லாமல் நிறைய விஷயம் செய்ய வேண்டியது இருக்குது. அம்மாவை பார்க்குறதோ இல்லை அக்காவை பார்க்குறதோ, இது எல்லாமே வந்து நான் வாழ்ந்த கனவு வாழ்க்கை வேற. அந்த போன்ல இருந்து இது வரைக்கும் டெலீட் பண்ணீங்க இல்லையா, எதெல்லாம் டெலீட் ஆகி வெளியில போயிடுச்சு? அக்கா, ரெண்டாவது அண்ணன் பொண்ணுங்க நிறைய பேர். நான் நிறைய பேருக்கு சித்தப்பா, எப்படி நேரு எல்லாருக்கும் மாமா மாதிரி நிறைய பேருக்கு நான் சித்தப்பா 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 சித்தப்பான்னுவாங்க. அப்போ அவங்க அனுப்புகிற மெசேஜுக்கு நான் அப்போ தூங்கிட்டு இருந்திருக்கேன் நைட்டு 8:30 மணிக்கு. இவங்க பதில் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, டோன்ட் மிஸ் ஆஃப்டர் 8:30 PM பை வித்யா சுகி தமிழரசன். காலையில எனக்கு வண்ட அனுப்புறேன்றது அதுக்கு திரும்ப ஆமா ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்காங்க. என்னால அந்த ஃபார்வர்டை மெயின்டைன் பண்ண முடியல. அவங்க காலையில வந்து என்கிட்ட கேக்குறாங்க, நான் எப்போ மெசேஜ் அனுப்புறது தானே, இதுல என்ன பெருசா இருக்கு, நீ எனக்கு சித்தப்பா தானே, பிறந்ததுல இருந்து சித்தப்பானே, இப்பதானே உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, பிறந்ததுல இருந்து அம்மாவுக்கு பையனா இருந்திருக்கேன், அக்காவுக்கு தம்பியா இருந்திருக்கேன், அந்த பொண்ணுக்கு சித்தப்பாவா இருந்திருக்கேன். திடீர்னு ஒரு உறவு வந்து நடுவில், அது உண்மையான நல்ல உறவு தான், மற்ற உறவுகள்லாம் தடுக்கும் போது இப்போ இந்த உறவு வந்து நம்ம இயற்கையாகவே அந்த உறவு மேலே வந்து ஒரு எதிர்ப்பலை வீச தொடங்குது. நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா, அப்போ உங்கள் சொந்தக்காரங்க முக்கியமா எங்கள் சொந்தக்காரங்க முக்கியமா, அப்போ நான் உன்னை வாட்ச் பண்ணுறேன்னா நீ என்ன வாட்ச் பண்ணுறியா, இப்போ நீ என்ன பார்க்குற மாதிரி நான் உன்னை பார்க்க ஆரம்பித்தா எப்படி இருக்கும், நான் உன் மேலே சந்தேகப்படல, நீ எதுக்கு என் மேலே சந்தேகப்படுற, இன்னொன்று அந்த உறவுகளே வந்து சரியான பாதையில் தானே போயிட்டு இருக்கு, அப்போ உங்கள் சொந்தக்காரங்க ஒரு மாதிரி எங்கள் சொந்தக்காரங்க ஒரு மாதிரி எதுக்கு பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு உலகத்திலே மாமியார் கேட்க வெட்டின ஒரே ஆள் நானாக தான் இருப்பேன். ஏன்னா அவங்க அம்மான்றது நம்ம அம்மாவை நம்ம பார்க்கணுன்றதுக்காக. இப்போ யாரோட கான்டாக்ட் நம்பரும் என்கிட்ட இல்லை. இவ்வளோ நேரம் இந்த அவங்க யோசிக்கல, இவங்க இதை பண்ணிடுறாங்க, இப்படிலாம் இப்படி நடக்குதுன்னா இதெல்லாம் அவங்க வீட்டுக்காரமா தானே சொல்றீங்க? ஆமா, அவங்க வழக்குரைஞர் சார், அதனால கொஞ்சம் மரியாதையா பேசணும். HMOP பாஞ்சிரும், இந்து மேரேஜ் ஒரிஜினல் பெட்டிஷன் நம்ம மேலே வந்து. நீங்க திருமணத்துக்கு முன்னாடி என்ன கனவா எதிர்பார்த்தீங்க? நீங்க கணவனா இருக்கீங்கன்னா உங்க மாமியார் வீட்டுக்கு போகும்போது என்ன எதிர்பார்ப்பீங்க? நமக்கு ஒரு மரியாதை, 3 வேளை சோறு, இவ்வளவுதான். தலை தீபாவளிக்கு எண்ணெய் வச்சா மோதிரம் வச்சாதான் எண்ணெய் போடணும். எனக்கு எண்ணெயே வைக்கல, வந்த பிறகு கேக்குறாங்க அவங்க தாத்தா. இல்ல அப்ப முடி இருந்துச்சா? கல்யாணத்துக்கு முன்னாடி அடர்த்தியா இருந்தது. அந்த எதிர்பார்த்த வாழ்க்கை அமையலன்ற ஒரு துக்கம் தொண்டை அடைக்கும் என்ன ஆகும்னா மண்டை சூடாகும். மண்டை சூடான நீங்க என்னதான் எண்ணெய் வச்சாலும் தனித்தனியா போயிடும், உங்களுக்கு கொட்டிடும். அதையும் நிறைய பேர் கலாய்ப்பாங்க, என்னடா முடியல நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு ஒன்னே ஒன்று தான் சொல்லுவேன், ஒரு விஷயம் முடியலன்னா தான் வருத்தப்படணும், முடியலன்னு வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா என் தன்னைத்தானே நான் செதுக்கிக்கிறேன். சில பேர் சுயம்பா செதுக்கிட்டேன்னு சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப உங்க ஒய்ஃப் உங்களை செதுக்கியிருக்காங்க அப்படி. ஆமா சார், ரொம்ப செதுக்கிட்டாங்க. அது சில இடத்துல அடிபாடுகள் இடிபாடுகள்லாம் விழுந்திருக்கு. கை கால்லாம் செதுக்கும் போது கொஞ்சம் ரத்தம் வருது, அவள் தான் ஒன்று.
நீங்க என்ன கல்யாணத்துல எதிர்பார்த்து மேரேஜ் பண்ணீங்க? எதெல்லாம் உங்க கனவு உடைஞ்சிச்சு? எதெல்லாம் உங்க லைஃப்ல நடக்கல? வீட்டில் இப்போ ஒரு துணி இருக்குனாக்கா அந்த துணியெல்லாம் எடுத்து மொத்தமாக சேர்த்து வச்சிருவாங்க. ஒரு 50 துணி சேர்ந்தா தான் துவைப்பாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற இந்த வாஷிங் மிஷின் இதெல்லாம் கிடையாது. மொத்தமாக சேர்த்து வச்சு ஒரு கெட்டு போகிற ஸ்டேஜில் எடுத்து துவைக்கிற பழக்கம்லாம் இருக்குது அவங்கள்ட்ட. அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்க மாட்டாங்க. இல்லை, உங்களுக்கு இந்த கல்யாணம் இவ்வளோ நாளில் எது உங்களை அதிகமாக இரிட்டேட் பண்ணுறது அவங்க செய்கிறது? சார் அது வந்து அடுத்தவங்க பண்ணுறதை பார்த்துட்டு நம்மள்ட்ட ஒன்று கேட்பாங்கல்ல. அவங்க ஒரு புடவை எடுத்துட்டாங்க, ஐயோ அவங்க வந்து நூடுல்ஸ் சிக்கன் ரைஸ் வாங்கினா சாப்பிட்றாங்க. நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு? காரக்குழம்பா? அது சாப்பிட்லான்னு சொன்னாக்கா வேணாம் எனக்கு ரைஸ் வாங்கிட்டு வா. பைக்கே இல்லைனாலும் பக்கத்தில் ஃப்ரெண்டுக்கிட்ட சைக்கிள் வாங்கி போய் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். அதையும் சரி அவங்க கடை வந்து செலெக்ஷன் பண்ணி அனுப்புவாங்க. எனக்கு இந்த கடையில் தான் வேணும், கான்வென்ட்டில் ஒரு பாய் கடை இருக்குது அந்த கடையில் தான் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டுக்கும் அதுக்கும் ஒரு 1.5 கிலோமீட்டர். என்கிட்ட இப்போ 2 வீலர் இல்லை, இருந்தது அது கொஞ்சம் இதாக இருக்குது. அதனால் ஃப்ரெண்டுக்கிட்ட சைக்கிள் வாங்கிட்டு போய் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். இதெல்லாம் சார் இது சின்ன சின்ன இதை சொல்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க. ஏன்னா இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் மாற்றினு வீட்டில் இருக்கிறத கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுன்ற மாதிரி. வாழ்ந்த வாழ்க்கையே வந்து ஒரு 4 வருஷம்தான். அந்த 4 வருஷத்துலையுமே வந்து என்னோட வாழ்க்கை சண்டையிலேயே முடிஞ்சுது. நல்லா படிக்கிற பொண்ணு சார். விளையாட்டு போட்டி எல்லாம் வச்சாலும் நான் தான் ஃபஸ்ட்டு வின் பண்ணணும்னு நினைப்பேன். அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் என்னை வந்து தடை போட்டு இதை செய்யாத அதை செய்யாத, அவங்களோட பேசாத இவங்களோட பேசாத, நான் அடக்குமுறை முதல்ல. அப்புறம் என்ன பண்ணிட்டேன்னா நம்ம கல்யாணம் பண்ணினது பின்னாடி வந்து இவங்க சொல்கிறத நம்ம கேட்டு வாழணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டு நான் அவங்க என்ன சொன்னாலும் அதை நான் கேட்டுக்கிட்டே இருந்து வெளி உலகம் தெரியாமல். உங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான்? வீட்டில் பார்த்தா பண்ணாங்களா, லவ் மேரேஜா? அவங்க என்ன விரும்பி கல்யாணம் பண்ணது, நான் அவங்கள விரும்ப கிடையாது. ஓ, அவங்க உங்களை விரும்பி லவ் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டாங்க? 2 நாள் தான் சார். ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் சேர்ந்து என்னை கேட்டு கல்யாணம் பண்ணலைன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லாமல் எங்கள் வீட்டில் 5 பொம்பளை பிள்ளைங்க, நான் 3ஆவது பொண்ணு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானே நம்ம வீட்டோட கஷ்ட சூழ்நிலையும் இருக்குதுல்ல, சரி நல்லா வச்சுக்கிருவாங்கன்ற நம்பி ஏமாந்து அந்த லைஃப்குள்ளே போயிட்டேன். அந்த லைஃபுக்குள்ளே போன 2ஆவது நாளே எனக்கு வந்து மாற்றம் தெரிஞ்சா இருந்துச்சு. அடித்து ட்ரிங்க்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் போய் என்னோடய சுதந்திரம் எல்லாமே போய் சூசைட் அட்டன் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. 2ஆவது நாள்லேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கேட்டதுக்கு நான் அப்படி தான் இருப்பேன், இருந்தா இரு இல்லைன்னா போயிரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார். ஒரு நாள் என்ன செஞ்சேன், ஒரு பிள்ளைகளுக்குலாம் விஷம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். சின்ன பையன் கொஞ்சம் பார்த்துட்டு அம்மா ஏதோ கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு பக்கத்து வீட்டுக்கார கடை சொல்லிட்டேன். பக்கத்து வீட்டில் சொன்ன உடனே அதை நிப்பாட்டிட்டீங்க அன்னைக்கு? அவங்க வந்து என்னை அடிச்சிட்டாங்க. அந்த அக்கா அவன் போட்டு நான் இங்கே இருக்கேன், பக்கத்தில் இருக்கேன், உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன், பிள்ளைகளுக்காண்டி வாழு, பச்சை பிள்ளைகளை எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் ஏன்டா அப்படி பண்ணினேன், ஏன்னா அந்த நேரத்தில் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன அடுத்தடுத்து என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்மெண்ட்ஸ்க்கு போனேன். அங்கேருந்து இப்போ வந்து அவினாசியில் வந்து கார்மெண்ட்ஸில் வந்து ஹெச்ஆர்ல டிபார்ட்மெண்ட்டில் போட்டுருக்காங்க சார். விஷம் கொடுத்த அந்த நாள்லேருந்து இன்னைக்கு ஒரு வாழ்க்கை மாறி இருக்கு இல்லையா? அங்கேருந்து நீங்கள் நகர்ந்து இங்கே வந்திருக்கீங்க இல்லையா? அந்த இடத்துல உங்களை தடுக்கிறதுக்கு பக்கத்து வீட்டில் அந்த அம்மா இருந்தாங்க. அன்னைக்கு அப்படி ஒரு அறிவுரை சொல்லவோ இல்லை நமக்கு எடுத்து சொல்லவோ ஆளாத போது நிறைய பெண்கள் இந்த மாதிரி குடும்ப சூழல்களில் அவங்கள மாய்ச்சிக்கிறாங்க, குழந்தைகளும் சேர்த்து ஒரு இடத்துல பண்ணிடுறாங்கல்ல. அந்த முடிவை தப்புன்னு நீங்கள் உணர்றீங்களா? உணர்றேன் சார், ரொம்ப தப்பு. ஏன் சாகணும், எதுக்காக சாகணும்? அது வயசு கோளாறு, அன்னைக்கு நம்மளுக்கு தெரியல. அதுக்கப்புறம் நம்ம மெச்சூர்ட் ஆகி அந்த நிலைமையிலேருந்து நம்ம மாறி வந்துடணும் சார். நம்மளால முடியுன்ற ஒரு தைரியத்தோட தன்னம்பிக்கையோட வந்துடணும் சார். திருமண வாழ்க்கைக்குள்ள நம்ம நுழைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கனவுகள் எங்கெல்லாம் உடஞ்சு போச்சு, எங்கெல்லாம் நமக்கு ஏமாற்றம் வந்துச்சு? ஒரு ஓட்டர் ஐடியை தவிர எங்க வீட்டுக்காருக்கு வேற ஒண்ணுமே கிடையாது. ஃபுல்லா குடிகாரரு. பெத்த தாயில இருந்து கூட பிறந்தவங்கல இருந்து எல்லாருமே ஒதுக்கி வச்சாங்க. அன்னைக்கு நானு கூட நின்று என் பிள்ளைங்கெல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல எந்த ஒரு துணையும் இல்லாம நான் என் புருஷன் கூட நின்னேன். இன்னைக்கு ஒரு நல்ல மனுஷனாக்கி ஒரு ஆதார் கார்டுல இருந்து சொந்த வண்டியில இருந்து ஒரு லைசன்ஸ் பேக் புக் வரைக்கும் நான் எடுத்து கொடுத்துக்கிறேன். ஆனா இன்னைக்கு என் புருஷன் என்னை பார்த்து கேட்குற கேள்வி, நீ என்ன பண்ணிட்ட, என்ன பெத்தவங்க அன்னைக்கு பார்க்காத நீ பார்த்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு பொண்ணு நினைச்சா நீங்க திருத்த முடியும்னு சொல்றீங்களா? திருத்தினால எங்களுக்கு என்ன சார் பேர் இருக்கு? அதுக்கு நாங்க வாழ்க்கை ஃபுல்லா தனிமையாவே இருந்துட்டு போயிடலாமே. கூகுள் பே ஓபன் பண்ணி கொடுத்தது, போன் பே ஓபன் பண்ணி கொடுத்தது தான் உங்களுடைய சாதனைகளா? ஆண்கள் வந்து ஒரு உரையில 2 கத்தி வச்சுன்னு இருக்கிற போல, மனைவியினுடைய குடும்பம் எங்களுடைய குடும்பம், எந்த முனை எப்போது தாக்குன்னு எங்களுக்கு சொல்லவே முடியாது. எத்தனை புருஷன்க வந்து பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி குடும்பம் தான் நம்ம குடும்பம் வந்து வேற இல்லை, அவங்க அம்மா அப்பா நம்ம அம்மா அப்பா மாதிரி, அவங்க அக்கா தங்கச்சிங்க நம்ம அக்கா தங்கச்சி மாதிரி எத்தனை பேர் நினைக்கிறீங்க? எனக்கு 42 வயசு ஆகுது சார். எங்கள் வீட்டுக்காருக்கும் எனக்கும் 17 வயசு வித்தியாசத்தில் நான் கல்யாணம் பண்ணேன். எங்கள் வீட்டுக்காருக்கு 58 வயசு, 3 குழந்தைங்களோட பேரன் பேத்தி சம்மந்தி மச்சினர் கொழுந்தன்னு இவ்வளவு உறவுகளோட நான் கல்யாணம் பண்ணேன் சார். ஆனால் இந்நேரம் வரைக்கும் அவங்க அக்கா தங்கச்சிக்கு செய்கிறதையோ இல்லை அவங்க கோயில்களுக்கு செய்கிறதையோ இல்லை அவங்க தெய்வங்களுக்கு செய்கிறதையோ எதையுமே நான் பாக்கி வச்சது கிடையாது. ஆனால் இது வரைக்கும் எங்கள் வீட்டுக்காரு எப்போ உங்கள் வருஷ குலதெய்வம் வீட்டுக்கு எப்போ போகணும்
உங்க வீட்டுல சைடுல ஏதாச்சும் செய்யணுமான்னு இன்னொரு வரைக்கும் கேட்டதே கிடையாது சார். வீட்டுக்காரர் கேட்கலன்றதுனால எல்லா வீட்டுக்காரும் குறை சொல்ற அப்படி முடியாதுங்க. இல்லைங்க சார், முக்காவாசி ஆளுங்க அப்படிதான் இருக்காங்க சார். ஒரு ஆண் வந்து அம்மாவை எந்த அளவுக்கு நேசிக்கிறானோ அந்த ஆண் தான் மனைவியை நேசிப்பான். காலங்காலமா இந்த தத்துவத்தை சொல்லியே ஏமாத்திட்டு இருக்கீங்க. கல்யாணம்ன்ற பேர்ல ஏமாந்து போறது ஆண்கள் தாமா. நாங்க எங்க உங்களை ஏமாத்துறோம்? 28 வயசுல நீங்க அட்டன் பண்ணி பாருங்க சார், எந்த சந்தோஷம் சார். நான் கல்யாணம் பண்ணி போகும்போது என் அக்கா பையன் தான் 2வது படிக்கிறான். அவனை வளர்க்கறதுக்காகத்தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க சார். தனிமையா நானும் அவரையும் உட்காந்து பேசுனதே இல்லை. எனக்கு இன்னமும் ஆசை இருக்கு. இல்லை இப்போ 20 வருஷம் ஆயிடுச்சுங்க சார். இன்னும் கனவுல உட்காந்து தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்போ என் பிள்ளைக்காக நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். பொம்பளைகளோட உறவுக்கு என்ன கொடுக்குறீங்க? சோறு கொடுக்குறீங்க. மிஞ்சி மிஞ்சி போன அந்த மாமனார் மாமியாருக்கு ஒரு நாள் வேஷ்டி சட்டை ஃபெஸ்டிவலுக்கு வாங்கி தருவீங்க. உங்கள் குடும்பத்துக்கு நாங்கள் பண்ண நீங்கள் விட்டுருவீங்களா? உங்கள் தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணணும், உங்கள் தங்கச்சி பிள்ளைகளுக்கு நாங்கள் வளைகாப்பு பண்ணணும், அது குழந்தை வந்துச்சுன்னா அதுக்கு வேற பண்ணணும் சார். உங்களுக்கு பண்ண சொல்லுங்க, நாங்களா வேணாம்னு சொல்றோம். நீங்க பண்ணுவீங்களா சார்? ஆண்களால தான் பெண்கள் இவ்வளவு சலிப்புகளோட வாழ்க்கையை வாழ வேண்டிய கட்டத்துக்கு தள்ளப்படுறோம்னு சொல்றாங்க. நம்ம எல்லாருமே கூட்டு குடும்பத்துல இருந்து பிரிஞ்சு வந்திருக்கோம். இந்த பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமும் அப்பாடா ஒரு குடும்பத்துல இருந்து பெரிய வெளியில வந்துட்டோம் அப்படிங்கிற திருப்தி இருக்கா உங்களுக்கு? நரகத்துல இருந்து சொர்க்கத்துக்கு வந்த மாதிரி இருக்கு. ஏன் நரகம்னு சொல்றேன்னா, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மாமியார் மருமகள் பிரச்சனை சார். அதை சால்வ் பண்றது இந்த தனி குடும்பம் தான் நான் நினைக்கிறேன். நரகத்துல இருந்து சொர்க்கத்துக்கு வந்த மாதிரி இருக்குன்னு சொன்னீங்களே, உங்க குடும்பத்துல தானே இருந்து அவங்க வெளில வந்தாங்க? உங்க அப்பா அம்மா கூட தானே 1.5 வருஷம் குடும்பம் நடத்தினாங்க? ஆமா சார். நீங்க வீட்டோட மாப்பிள்ளையா அவங்க வீட்டுல இருந்தீங்களா? எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இல்ல அவங்க வீட்டோட மாப்பிள்ளையா இருந்து நீங்க வரல. மாமியார் மருமக பிரச்சனையில இருந்து வெளியே வரும்போது நரகத்துல இருந்து சொர்க்கத்துக்கு வர மாதிரி இருக்கு சார். ஓகே. ஆக்சுவலி நாங்கள் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிட்டோம். அந்த லவ்வை வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஜென்ரலாக ஒரு ரொமான்ஸ் சாங் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஃபீல் ஆகும்? ஒய்ஃப் ஒரு லுக்காக பார்ப்போம். திடீர்னு பார்த்தா அம்மா ஏதாவது காய் அரைஞ்சிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரகிளா இருக்கும். ரொமான்ஸுக்கு கூட்டு குடும்பம் தடையா இருக்குங்கிறீங்க? ஆமா சார். ஓகே. நீங்க எவ்வளவு வருஷம் கூட்டு குடும்பத்துக்குள்ள இருந்தீங்க? 1.5 year இருந்தேன். அதுலயே டயர்ட் ஆயிட்டீங்க? ஆமா. எங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா மாமனார் எங்க மாமியார் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 20-25 வருஷம் இருக்கும். கூட்டு குடும்பம் இருக்கிறதால இப்போ வரைக்குமே ஏதாச்சும் ஒரு சண்டைனா கூட அவங்க பேசாம இருந்துடுறாங்க. ஆனா நாங்க அப்படி இல்லை. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகுது. எங்களுக்குள்ளே எல்லாரும் மாதிரியும் சண்டை வரும். ஆனால் ஒரு நாள் கூட நாங்கள் பேசாமல் இருந்ததில்லை. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நாங்கள் தனியாக வந்து இருக்கிறதால தான். அந்த ஸ்பேஸ் எங்களுக்கு கிடைக்குது. கூட்டு குடும்பத்தில் அது கண்டிப்பாக கிடைக்காது. போய் வரதெல்லாம் உண்டா? டெய்லி அத்தை இங்கே வருவாங்க, நாங்களும் அங்கே போவோம். சுத்தமாக வெளியூருக்கு அந்த மாதிரிலாம் விட்டுட்டு போகிற அளவுக்குலாம் இல்லை. அதனால நாங்கள் ரொம்ப தூரம் போகலாம் விரும்பலை. பக்கத்துலேயே தனியாக வந்துட்டோம். கூட்டு குடும்பத்துல இருந்து வந்ததுக்கு அப்புறம் அப்பாடா இந்த தொல்லையெல்லாம் இல்லாம சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்றதா இருந்தா என்ன விஷயங்கள்? தூங்குறது மெயினா தூக்கம் இல்லையா? அது வந்து மெயினா அதை விட்டு கொடுக்க முடியாதுல்ல, தூங்குறது யாருக்காகவும். கூட்டு குடும்பம்னும் போது ரூம்குள்ளேயே எங்கள் 2 பேருக்கான இது அண்டர்ஸ்டாண்டிங் முடிஞ்சிரும். ரொமான்ஸாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் ரூம்குள்ளேயே இருக்கும். இதுன்னும் போது வீடு ஃபுல்லாக மெமரிஸாக இருக்கும். நாங்கள் ஒன்றா டிவி பார்ப்போம், சமையல் இவர் ஹெல்ப் பண்ணுவார், நாங்கள் 2 பேர் சேர்ந்து சமைப்போம், டீ அந்த ஒரு லவ் இன்னுமே இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கு. அந்த புரிதலும் 2 பேருக்கான புரிதலும் இன்னும் நிறையா இருந்த மாதிரி இருக்கு. வீடுமே உங்களுக்கான ஒரு ஃபீல். யாரும் வந்து என் வீடு இது, நான் எப்படி வேணா உட்காருவேன், எப்படி வேணா இருப்பேன்ற மாதிரி. நான் அவங்களுக்கு நேரடியாக ஒரு பதில் சொல்கிறேங்க சார். அந்த எல்லோ கலர் தம்பி சொன்னாங்க நான் நரகத்திலிருந்து சொர்க்கத்துக்கு வந்தேன்னு. தப்பானதுங்க சார். உண்மையை என் மனசார சொல்கிறேன். நாங்கள் வந்து 25 பேர் ஒன்றா இருந்தோம். எனக்கு கல்யாணம் ஆகி 32 வருஷம் ஆக போகுது. இந்த மார்ச் 20 வந்தா. எங்கள் மாமியார் இறந்து 1.5 மாதம் ஆகுது. இப்போ தான் எங்களுக்கு அந்த உணர்வு தெரியுது. 12 திடீர்னு தான் ஹார்ட் அட்டாக்ல இருந்தாங்க. 97 வயசு. ஒரு பெத்த தாய் தகப்பன் தம்பியோடு இருந்துட்டு போனதை நரகம்னு சொன்னது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அந்த வீடை ஒரு நரகம்னு சொல்லல. கல்யாணம் ஆகி நானும் எங்க மாமியாருக்குள்ளேயும் இருந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங். நாங்க கல்யாணம் ஆகி எங்க மாமனார் மாமியார் கொழுந்தனார் கூட தான் சந்தோஷமா இருந்தோம். நீங்க அரேஞ்ச் மேரேஜ் தான். நீங்க சொல்ல முடியாம இருந்திருக்கலாம். அதை சகிச்சு இல்லப்பா. இங்க பாருங்க, எங்க மாமனார் இங்க உட்காந்துருப்பாரு. நான் இப்படி போவேன், என்னங்க மாமா அதை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. சரி நான் வாங்கிட்டு வரேன் ஈவினிங் அப்படிம்பா. அவர் ஒன்றும் சொல்றது இல்லையே. நான் திண்ணையில உட்காந்துருப்பேன், எந்திரிக்க போவேன், உட்காருமான்ட்டு. அவர் போலீஸா இருந்தவர். 2014 தான் இறந்தாரு. எங்க மாமனார் கவிச்சு சாப்பிடுவாரு. நீ தான் சமைக்கணும்பாரு மட்டன். சரி மாமா நான் சமைச்சு தரேன் மாமா. மூக்க கட்டிக்கிட்டு நான் சமைச்சு கொடுத்துருக்கேன். அது ஒரு விதமான பாசம், அது ஒரு விதமான அன்பு, அது ஒரு விதமான அவங்களோட சந்தோஷம். வயசானவங்களை சிரமப்படுத்தி இந்த வார்த்தையை நீங்க பேசினதை ஒரு நாள் டிவியில பார்ப்பாங்க. அப்ப அவங்க மனசு வேதனைப்படும்.
இதுல அத மனசுல நீங்க உணரணும். இருக்கீங்க. நாளைக்கு உன் குழந்தை உன்னை எப்படி சொல்லுங்கிறதை நீ யோசிக்கணும். அதாவது அவங்க குடும்பம் சொர்க்கமா தான் இருந்தது. அவங்களும் ஒரு பெண், நானும் ஒரு பெண். எங்க வீட்ல என்ன வேற மாதிரி வளர்த்துருப்பாங்க, அவங்களுடைய சட்ட திட்டங்கள்லாம் வேற மாதிரி இருக்கும். நான் போய் எங்க 2 பேருக்குள்ள செட் ஆகல. அதுதான் அவருக்கு நரகமாச்சே சொன்னாரே தவிர பிரைவசி கிடையாது. சொர்க்கமா இருந்த வீடே ஒரு கூட்டு குடும்பத்தால நரகமா மாறுது. ஏன் தனி குடுத்தனம் தேவைன்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு கல்யாணம் ஆகி 40 வருஷம் ஆச்சு. இவர் மூத்த மகன், 5 தங்கச்சி, ஒரு அக்கா, ஒரு தம்பி. எல்லாருடைய கடமைகளும் நம்ம சம்பாரிச்சு செஞ்சு பாதி கடலாக இப்போ 15 வருஷம் 10 வருஷமாக தான் நாங்கள் தனி குடுத்தனத்தில் இருக்கிறோம். தனி குடுத்தனம் இந்த 10 வருஷம் வந்ததுக்கு அப்புறம் எப்படிப்பட்ட உணர்வு இருக்கு? நான் பேசுறத அவர் மனசார நினைக்கிறாரு, அவர் என்ன பேசணுன்றதை நான் நினைக்கிறேன். எங்களுக்குள்ள ஒரு தனி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இப்போ நம்ம கூட்டு குடும்பத்தில் மாமியார் மாமனார் இருந்தால் அவங்களுக்கு அடிமை மாதிரி வாழ வேண்டி இருக்குது. அவங்க செய்கிறத தான் நம்ம செஞ்சு தான் ஆகணும், அது கடமைன்ற மாதிரி அவங்களுடைய கொடுமைங்க எனக்கும் சரி எங்கள் கணவருக்கும் சரி பேச விடாமல் இருக்கிறது. நம்ம ஏதோ சிரித்து பேசினா கூட இப்படி சிரித்து மயக்கிறா பார் அப்படின்னு பேசுறது. குழந்தை உண்டாயிட்டா ஐயோ இவ குழந்தை பெற்றுட்டான்னா என் பொண்ணுங்கெல்லாம் எப்படி குழந்தை பெற்று அவங்கள எப்படி கரை சேர்க்கறது, அப்படி ஒரு கொடுமையான ஒரு இதில் நான் வாழ்ந்தது. நாங்கள் 2 பேருமே வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். நான் அங்கே டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டர், நான் துபாயில். அவர் வந்து பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் வேலை பார்த்தாரு. நீங்கள் 2 பேரும் அங்கே இருந்தீங்கன்னா எப்படி கூட்டு குடும்பத்தில் இருந்தீங்க? பணம் அனுப்புவோம், வருஷத்துக்கு ஒரு தடவை வருவோம். என்ன பிரச்சனை வச்சுருப்பாங்க, நிறைய நகையெல்லாம் அடமானம் வச்சுருப்பாங்க, நம்ம வாங்கி கொடுக்குறதெல்லாம் அதெல்லாம் மூட்டி கொடுக்கணுன்னுவாங்க. வீட்டு வாடகை கொடுக்காம இருந்திருப்பாங்க, அதை கொடுக்கணுன்னுவாங்க. இன்னும் கொடுங்கன்னா எல்லாம் வாங்கி பங்கு போட்டுக்குவாங்க. அக்கா தங்கச்சிங்களுக்குள்ள எனக்கு இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும் அவங்களுக்குள்ள இது பண்ணிக்கிட்டு எங்கள்கிட்டேருந்து வாங்குறது தான் பார்ப்பாங்களே கண்டி எதுவுமே நமக்கு செய்ய விட மாட்டாங்க. உனக்கு என்ன வேணும் நான் வாங்கி தரேன். ஆனால் அவங்களது தான் முக்கியம், அவங்க கரை சேர்றது தான். அது வந்து எங்கள் வீட்டு கௌரவம் சொல்லி சொல்லி அழிஞ்சு போயிட்டாரு இன்னைக்கு வரைக்கும். இன்னைக்கு காலகட்டத்தில் என்ன பேசப்படுதுன்னா, நீ என்ன செஞ்சிட்ட, நாங்கள் என்ன வாழ்ந்துட்டோம், அதை முதல்லயே நம்ம தண்ணி கொடுத்துனோம் இருந்திருந்தா நமக்கு இவ்வளோ தொல்லை இல்லைல்ல, இவ்வளோ அவமானங்கள் இல்லைல்ல. நீங்கள் சொல்கிற இந்த வார்த்தையை நிறைய நேரங்களில் நம்ம ஒரு பிரச்சனைன்னு வரும்போது சொல்லி காட்டும் போது சொல்லிடுறாங்க, அதெல்லாம் என்ன பெருசா அன்னைக்கு செஞ்சிட்டீங்க, இப்போ சொல்லி காட்டுறாங்க சார், சொல்றாங்க இல்லையா? அது என்ன மாதிரி உங்களுக்கு ஒரு வழியை கொடுக்குது ஆக்சுவலா? முதல்ல கல்ஃப்ல போய் நீங்க உழைக்கிறீங்க பாருங்க, இது என்ன வேலையான்னு வேர்வை சிந்த மாட்டீங்க, ரத்தம் சிந்துவீங்க. ஒரு ஆளும் அங்க ரத்தம் சிந்துறான். அதில் தான் இங்கே விட 2 மடங்கு உங்களுக்கு சம்பளம் அங்கே கிடைக்குது. நீங்கள் ரத்த சிந்த தகுதி இல்லைன்னா 1 மாதம் 2 மாதத்துலேருந்து அங்கேருந்து அவனே விரட்டி விட்டுருவான். கூட்டு குடும்பத்துலேருந்து தனி குடுத்தனம் போன மாதிரி தான் நீங்கள் போய் துபாயில் 2 பேரும் தனியாகிட்டீங்க. அப்புறமும் என்ன பிரச்சனை இல்லை, அது தனியாக இருந்தோம்னாலும் உழைச்சி கொடுக்கணும். இத்தனை நாளில் சம்பளம் அனுப்பணும், இத்தனை நாளில் இவங்களை கட்டி கொடுக்கணும். கட்டி கொடுத்து 1 வருஷத்துக்குள்ள ஒருத்தரும் குழந்தை பெற்றுருவாங்க. அவங்க அந்த குழந்தைக்கு சீர் செய்யணும். ஆனால் வேணும்னா சொந்தக்காரங்க வந்து வீட்டில் உட்காந்துக்குவாங்க, அவங்களுக்கு சாப்பாடு போடணும். இன்னும் யார் யார் சொந்தக்காரங்க கல்யாணமோ அவங்களுக்கெல்லாம் சீர் செய்யணும். நம்ம கடமை இந்த சீர் செஞ்சு தான் ஆகணும்னு எங்கள் மாமியார் பயங்கர ஆர்டர். நீங்கள் கல்யாணம் ஆகி எவ்வளோ நாளில் வெளிநாடு வேலைக்கு போயிட்டீங்க? நான் வந்து ஒரு 4 வருஷம் நான் இங்கே தான் கஷ்டப்பட்டேன் மாமியார் கூட. அதுக்கப்புறமா இதெல்லாம் பிரச்சனை பார்த்து நான் இங்கே அழுகுறதும் அவர் அங்கே பிரச்சனை பார்க்குறதும் இதை மாதிரியே தான் எங்கள் வாழ்க்கை போனதுனால என்னை கூப்பிட்டுக்கிட்டாரு. உங்களுக்கு எத்தனை பசங்க? எங்களுக்கு பசங்க கிடையாது. என் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களாம் எல்லாத்தையும் செட்டில் பண்ணணுங்கிற மிகப்பெரிய நிர்பந்தம் உங்களுக்கு இருந்ததா சொல்கிறீங்க இல்லையா? அது உங்கள் குழந்தை பெற்றுக்கிறதுல எதுவும் உங்களுக்கு வந்து இடையூறாக இருந்ததா? அவங்களுக்கு கஷ்டமாக இருந்தது. அவங்க வந்து குழந்தை பெற்றுட்டான்னா என் பொண்ணுங்க கரையேற மாட்டாங்க, அதனால் நீங்கள் வந்து இதை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு அவங்களுடைய ஆர்டர். அது ஆர்டர்னால எங்களுக்கு நின்ற குழந்தையும் நாங்கள் அபார்ஷன் பண்ணிட்டோம். நாங்கள் அபார்ஷன் பண்ணிட்டீங்களா? ஆமாம். இதனாலயா? ஆமாம். வேண்டாம், எங்கள் அம்மா அழுகுறாங்க, இவரை கூட்டிகிட்டு போய் தனியாக ஒப்பாரி வைப்பாங்க. இவர் சொல்ல மாட்டார், கொஞ்சம் மெதுவாக அப்படியே சொல்லாமா வேணாமான்ட்டு இருந்து மெதுவாக சொல்லிடுவார். அப்புறம் இல்லை, இதுக்கு எப்படி நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க? எனக்கு அதுவே ஆச்சரியமா இருக்குது. இது உங்கள் குழந்தைய நீங்கள் ஏன் அவங்களுக்காக நீங்கள் அபார்ஷன்? வருஷம் இருக்கே, வயசு இருக்கே, அப்படி தானே பேசுவாங்க அந்த வயசில். இப்போ இந்த வயசில் நம்ம படுத்துக்கும் போது தான் நம்ம ஒரு குழந்தை பெற்றுருந்தோன்னா நமக்கு இப்போ துணை கிடைக்குமே, தோளுக்கு மேலே கிடைக்குமே. அவங்க அம்மா பேச்சை கேட்டு இப்போ நான் நல்லா திட்டுறேன். கொடுங்க, அவர்கிட்ட கொடுங்கம்மா. நான் பெற்ற மூத்த பையன், எல்லா பெண்களுக்கும் என் வீட்டில் இருக்க எல்லா பிள்ளைங்களுக்கும் கடமையை செய்யணும் ஒரு தாய் எதிர்பார்க்கறதுல இருக்கக்கூடிய நியாயம் வேற. ஆனால் நீங்கள் ஒரு குழந்தைக்கு அப்பாவாகும்போது அதை ஏன் வேண்டாங்கிற ஒரு முடிவை வேண்டாம்னு எடுக்கல சார். எங்கள் அப்பா வந்து 84 ரிட்டையர்ட் ஆகிட்டார். அவர் வரும்போது நான் கல்ஃபில் இருந்தேன். 24,000 ரூபாய் எடுத்துன்னு வந்தார். அப்போ என் கூட பிறந்தவங்க மொத்தம் 6 பேர். 6 பேரில் ஒரு அக்காவுக்கு தான் கல்யாணம் ஆச்சு, மற்றவங்களாம் கல்யாணம் ஆகலை. 85 கல்யாணம் பண்ணேன், லவ் மேரேஜ் பண்ணேன்.
ஓகே. இவன் முஸ்லீம், நான் இந்து. ஓ. எனக்கு பிடிச்சதை நான் பண்ணிட்டேன், உங்களுக்கு என்ன தேவையோ நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாரியத்தில் நான் இருந்தேன். ஒரு பையனா உங்க கடமையை நீங்க செய்யணும்னு விருப்பப்பட்டதை நான் மதிக்கிறேன், அதை நான் பாராட்டுறேன். ஆனா அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை தேவை அப்படிங்கிற இடத்துல அவங்க ஒரு குழந்தை உருவாகும் போது இதை ஏன் நீங்க அபார்ஷன் பண்ண சொல்லி நான் சொல்லல அவங்க தானே சொன்னாங்க. எங்க அம்மா இவங்கள்ட்ட தனியா பேசியிருக்காங்க போது எனக்கு தெரியாது. இவ சொல்லலை என்கிட்ட, நான் மறைச்சிட்டா. கழிச்ச பிறகு தான் சொன்னான், அதுக்கப்புறம் தான் சொல்றான். இந்த மாதிரி அவங்க அம்மா சொன்னதால தான் நான் படிக்கட்டுல கீழே வந்து இது பண்ணிட்டேன் அப்படின்னு. இல்லை, இன்னைக்கு அவங்க வாரிசுகள் எல்லாம் செட்டில் ஆகணும்னு நினைச்சது தப்பு கிடையாது. ஆனா உங்களுக்கு இன்னைக்கு ஒரு வாரிசு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு இல்லையா? அது எப்படிப்பட்ட வழியா இருக்குன்னு நான் கேட்குறேன். ரொம்ப 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 இப்போ வேதனை ஆகுது. ஏன்மா அவ உடம்பு சரியில்லை, படுத்துட்டா, கை கால் ஊந்துருச்சு. இந்த ஷாக் ஆகி இந்த பணம் ஏதோ ஒரு லாஸ் ஆயிடுச்சு எனக்கு, அது ஷாக் ஆகிட்டா. ஷாக் ஆகி இந்த உடனே நான் சொன்னேன், நீ எதுவும் கவலைப்படாதம்மா, நான் உன்னை காப்பாற்றுறேன், நடக்க வைக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி கேரளா கிட்டன்னு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி கரெக்ட் ஆகிட்டேன். இப்போ ஓரளவு நல்லா இருக்கான்னா, நான் வந்து கார் பிஸ்னஸ் பண்ணியிருந்தேன். இங்கே வந்து அங்கேருந்து வந்து கார் பிஸ்னஸ் பண்ணேன். இப்போ எங்கள் லைஃப் நல்லா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக போகுது. நீங்கள் அவர்கிட்ட கலந்து ஆலோசிக்கவே இல்லையா அந்த நேரத்தில்? அவர் என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்கிறாரு. அவர் இப்போ எத்தனை வருஷங்க கடந்துடுச்சு, பழைய நினைவுகள்லாம் மறந்துட்டு இருக்கோம். நீங்கள் குழந்தை பெற்றுக்காம மற்றவங்களெல்லாம் நீங்கள் அந்த வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்து இன்னைக்கு ஒரு இடத்துக்கு செட்டில் பண்ணீங்க இல்லையா? அவங்க எவ்வளவு நன்றியோடு இருக்காங்க இன்னைக்கு? அப்படியெல்லாம் ஒரு நன்றி இல்லை. இன்னும் செஞ்ச, இன்னும் செய்யலை, இன்னும் நிறைய கேப் இருக்குது செய்கிறதுக்கு. எப்போ செய்வேன்? ஒருத்தருக்கும் கம்பெனியும் கடையும் வச்சு கொடுத்துருக்காரு அவங்க பிழைக்கிறதுக்கு. ரயில்வேல வேலை செய்கிறேன்னு ஒருத்தர் கல்யாணம் பண்ணான், ஏமாற்றிட்டான். இவனுடைய பணம் எல்லாம் லாஸு. வீட்டில் காலாண்டை வந்து படுத்துக்கிட்டான். நாங்கள் புறப்படும் போது நீ கடை வச்சு தான் கொடுக்கணும்னு வந்து படுத்துக்கிட்ட உடனே இவர் அம்மாவும் அழுகுறாங்க. உடனே நகை எல்லாம் வச்சு ஏதோ கடை வாங்கி அந்த கடை வச்சு கொடுத்து இன்றைக்கி அந்த கடையில் தான் சாப்பிட்றான் அவன். அதை கூட இவங்க போய் நின்றா எவ்வளோ செய்யணும்? செஞ்சவங்க மனசாட்சி இருந்தால் செய்யணுமா இல்லையா? நீ என்ன செஞ்சுட்ட, நான் என்ன வாழ்கிறேன்னு இப்போ பேசுகிறாங்க சார். அது ரொம்ப மனசால ரத்த கண்ணீர் வருது எங்களுக்கு. தனி குடித்தனம் போவதனால் இழப்பது என்ன? எங்களுக்கு கல்யாணம் ஆகி வந்து 1.5 years ஆகுது. அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியில தான் இருந்தேன். லைக் எங்கள் அப்பா, அம்மா, சித்தப்பா, சித்தி, பாட்டி, அக்கா, இந்த மாதிரி ஜாயிண்ட் ஃபேமிலியில் தான் இருந்தேன். டெய்லி எங்கள் டேடி கால் பண்ணி சாப்பிட்டியா அந்த மாதிரி கேட்பாங்க. பட் இப்போ வந்து நாங்கள் தனியாக இருக்கிறதுனால அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க. மாமனார் மாமியார் இவங்களும் கேட்குறாங்க. பட் எல்லாரும் அந்த ஃபேமிலியில் கேட்கும் போது அவங்களே என்னை மிஸ் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் வந்து ஒரு ஒர்க் போயிட்டு நாங்கள் செட்டில் ஆகிட்டு நாங்கள் என்ன டெசிஷன் எடுத்திருக்கோன்னா, லைக் அவங்க ஃபேமிலிலையும் சரி இல்லை எங்கள் ஃபேமிலி 2 பேருமே வந்து ஒன்றா வீடு கட்டி ஒன்றா இருக்கணும். லைக் அவங்க அப்பா அம்மாவும் நான் கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கணும், எங்கள் அப்பா அம்மாவையும் நான் கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கணும்னு டெசிஷன் எடுத்திருக்கோம் சார். ஒரு ஆனந்தம் வீடு மாதிரி ஒன்று ரெடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இப்போ நியூவாக மேரிட் ஆன கப்பலாக இருக்கட்டும், ஒரு 5 years மேரிட் ஆன கப்பலாக இருக்கட்டும், சண்டை அதிகமாக தான் ஆகுமே தவிர சண்டை கம்மியாகாது. மேபி இட் வில் டேக் ஸோ லாங். இதே பெரியவங்க இருந்தாங்கன்னா, இப்போ நானே வந்துட்டு ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரேன், என் ஒய்ஃப் ஏதாச்சும் பேசுகிறாங்க, நான் கோவப்படுறேன்னா அப்பா அம்மா தான் நான் கோவப்பட மாட்டேன். அந்த இடத்துல அப்படியே அமைதியாகிடுவேன். என்ன ஆகுனா ஒரு டைம் ஒரு 1 or 2 hours ஸ்பேஸ் போகும்போது எனக்குள்ள கோவம் கம்மியாகும். பெரியவங்க இருந்தால் அந்த வார்த்தைகள் ரொம்ப கம்மியாகும், விடுற வார்த்தை ரொம்ப கம்மியாகும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஃபினான்ஷியலாகவும் சரி, நான் ஒர்க் பண்ணுறேன், என் ஒய்ஃப் வந்து பிஸ்னஸ் மாடலில் போயிட்டுருக்கா. எதனா ஒரு வகையில் டவுன் ஆச்சுன்னா கூட எங்கள் அப்பா அம்மா எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ நினச்சாலும் நான் நைட் ஷோ போவோம், வீட்டில் எங்கள் அப்பா அம்மா இருக்காங்க, குழந்தைய பார்த்துப்பாங்க. இப்போ அவங்க நிறைய பேர் இப்போ சொல்கிறாங்க, இப்போ நியூ மேரிட் கப்பலாக இருக்கட்டும், இப்போ 1.5 வருஷம் மேரிட் கப்பலாக இருக்கட்டும், இப்போ அவங்களுக்கு மேபி இன்னும் 1 yearல குழந்தை பிறக்கலாம். அப்போ அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, வீட்டில் பெரியவங்க இல்லையே, அப்போ அவங்க பார்த்துப்பாங்களே, கண்டிப்பாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா பீயிங் அ மதர், என் ஒய்ஃப் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கா நான் பார்த்துட்டு இருந்திருக்கேன். சிசரிங் தான் பண்ணாங்க. ஆப்ரேஷன் ஆன புதுசில் இவ தூங்குறதுக்கே 2-3 மணி ஆகிடும். அகைன் எவ்ரி half an hour 1 hour ஒன்ஸ் ஃபீடிங், பாப்பா அழுதுகிட்டே இருப்பான். அந்த இடத்துல நான் டயர்டாக தூங்கினா கூட எங்கள் அம்மா வந்து என் ஒய்ஃப் பக்கத்தில் படுப்பாங்க, நீ உட்காந்துக்கோமா நான் பார்த்துக்கிறேன். ஸோ அந்த இடத்துல பீயிங் அ லேடி அவங்க எமோஷ்னலாக ஒரு சப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படும் சார். அதாவது கூட்டு குடும்பத்தை விட்டு தனியாக அவங்க வந்ததுக்கப்புறம் எதையெல்லாம் இழக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்க சொல்கிறாங்க ஃப்ரீடம் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் ஆக்சுவல் ஃப்ரீடமே வந்து கூட்டு குடும்பத்தில் தான் இருக்குது. காலைல எங்கள் வீட்டிலலாம் வந்து அப்பா அம்மா நான் ஒய்ஃபு தம்பி எல்லாரும் சேர்ந்து ஒன்றா தான் சமைக்கிறோம். ஒன்றா தான் வந்து என்னென்னா எல்லாருக்கும் லஞ்ச் பேக் பண்ணி அவங்க வேலையை பார்த்துட்டு போகிறாங்க. கடைசி காலத்தில் நம்ம தான் அப்பா அம்மாவோட கூட இருக்கணும். பிபி, சுகரு, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரும். ஸோ நம்ம தான் அவங்களோட இருந்து அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு வர்றது எல்லாமே இருக்குது. ஸோ ஆனால் வந்து என்னென்னா அவங்கெல்லாம் இது தனியாக போனால் ஜாலி, ஃப்ரீடம், தூங்குறேன், டிசிப்ளின்டாக இருக்கிறதே நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது போல இருக்குது. ஓகே, எத்தனை பேர் இருக்காங்க உங்கள் ஃபேமிலியில்? எங்கள் வீட்டில் அப்பா அம்மா நான் ஒய்ஃபு தம்பி. இப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு பொறுப்பான ஒரு மூத்த பிள்ளையாக இருக்கும்போது கூட்டு குடும்பத்தில் என்னதான் செஞ்சாலும் இந்த உலகம் நன்றி கெட்டதாக இருக்குது அப்படிங்கிறத வாழ்ந்து
ஒரு இடத்துல உதாரணமா இன்னைக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க, அவங்களுடைய அனுபவத்தை சொன்னாங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அது ஒவ்வொரு ஜென்ரேஷன் கேப். இப்போ அவர் வந்து 30 வருஷம் முன்னாடி சொல்றாரு. நான் இப்போ கரண்ட் ஜென்ரேஷன்ல இப்போ வந்து ஊர்ல வீடு கட்டுறோம். ஸோ நான் போய் பார்க்க முடியாது, எனக்கு ஆஃபீஸ் ப்ரெஷர்லாம் இருக்கு. தம்பி தான் போய் ஒரு வாரம் 2 வாரம் போய் இருந்து அவனுக்கும் ஆஃபீஸ் ப்ரெஷர்லாம் இருக்கும். பட் ஸ்டில் அவன் அதை மேனேஜ் பண்ணி அவன் தான் அங்கே போய் ஓவர்சி பண்ணிட்டு இருக்கான். அப்பா கட்டுற வீடை தம்பி போய் பாத்துக்கிறாரா, நீங்க கட்டுற வீடை தம்பி பாத்துக்கல? இல்ல, நாங்க கட்டுறோம். ஸோ ஜாயிண்ட் ஃபேமிலியா தான் கட்டுறோம். நாங்க வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியா தான் இருக்கோம், ஜாயிண்ட் ஃபேமிலியா தான். ஸோ அதுக்கு லோனே வந்து தம்பி தான் போட்டிருக்கான். ஸோ அந்த ஒரு ஃப்ரீடம் இருக்குது. இப்போ நான் வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சேன், எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் வீடு கட்ட முடியாது என்னால், ஏன்னா எனக்கு மேரேஜ் லோன் இருக்குது. ஸோ பட் தம்பி வந்து ஃப்ரீயாக இருக்கான்றப்ப நான் லோன் போடுறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து என்னன்னா இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணுறான். எதெல்லாம் இன்னைக்கு இருக்க கூட்டு குடும்பத்தில் பாசிபிளாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? விட்டு கொடுக்குற மனப்பான்மை வந்திருக்கு. ஸோ அவன் வளர்றான், நானும் வளர்றேன். ஸோ அண்ணன் வளர்றான், நம்ம வந்து வளர்ந்துடக்கூடாது அப்படின்னா நான் அவனை தூக்கி விடுறேன், அவன் என்னை தூக்கி விடுவான். ஸோ எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்கணும். ஸோ வந்து என்னன்னா நாளைக்கு அவனுக்கு மேரேஜ் ஆகும் கண்டிப்பாக. ஸோ அவனும் ஒன்றா தான் இருக்கணுன்ற ஒரு விருப்பத்தோட தான் நாங்கள் 3 BHK ஹவுஸே வந்திருக்கோம். நீங்கள் ஒன்றா இருந்தீங்கன்னா உங்கள் 3 BHK உங்களுக்கு மானதாகவே இல்லையே? இல்லை, இது எப்படி பார்க்குறோன்னா 3 BHK இல்லை நம்ம ஒரு ரூமில் தான் இருக்கோம் அப்படின்றத தாண்டி வீடே நம்மளது தான். ஸோ இப்போ ஹாலில் வந்து ஒரு விஷயம் எனக்கு வைக்கணும், இல்லை வந்து நான் ஒரு டெக்கார் பண்ணணும் அப்படின்னா நான் அது பண்ணுறேன்னா அப்பா அம்மா எல்லாருமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பூஜை ரூமும் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கும். அட் த சேம் டைம் கிச்சனும் அதே மாதிரி தான். சிம்னி வேணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா எல்லாம் பிளான் பண்ணி நாங்கள் ஒன்றா தான் வாங்குவோம். இப்போ என்னென்னா வீடு ஃபுல்லாகவும் மெமரிஸ் தான். இப்போ நாங்கள் சாப்பிட உட்காடுறோம் அப்படின்னா ஒருத்தவங்க இல்லாமல் நாங்கள் வந்து உட்கார மாட்டோம். இப்போ எங்களுக்கு பசிக்குதுன்னாலும் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடணும் அப்படின்னு தான் நாங்கள் நினைப்போம். ஸோ அதில் ஒரு ஹாப்பினஸ் இருக்குல்ல. ஸோ சாப்பிட்றப்ப வந்து நம்ம கூடி பேசி நம்ம என்ன பண்ணணும், அடுத்து என்ன டெவலப் பண்ணணும், அதெல்லாம் நாங்கள் வந்து ஷேர் பண்ணிப்போம். எல்லாரும் சொல்கிறாங்க தனியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 3 மந்த்துக்கு முன்னாடி ஐ வந்து திடீர்னு பல்ஜ் ஆகி நைட்டு 2 o'clock நான் வந்து ஃபோன்லாம் எடுத்து பார்க்குறேன். பட் என்னோட வந்து பிரதர்-இன்-லா வந்து தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நாங்கள் 2 பேரும் தனியாக இருந்திருந்தா நான் எப்படி எனக்கு வந்து டிரைவ் பண்ண தெரியாது. நான் எப்படி என்னோட ஹஸ்பண்டை வந்து ஐ பல்ஜ் ஆகிடுச்சு, அவங்களால தனியாக போக முடியாது. ஸோ அந்த டைமில் நான் போய் உரிமையாக வந்து என்னோட பிரதர்-இன்-லாவை எழுப்பி என்னன்னு கொஞ்சம் பாரு, போய் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போன்னு நான் சொல்ல முடியுது என்னால். இப்போ நாங்கள் 2 பேரும் தனியாக இருக்கோம். நாங்கள் கெரியர் ஸ்விட்ச் ஆகணும்னு நினைக்கிறோம். ஜாப் வந்து மேபி நம்ம விட்டதுக்கப்புறம் ஒரு 2 month கழிச்சு கூட கிடைக்கலாம். ஸோ அந்த டைமில் வந்து அவங்க நம்மளை வந்து தூக்கி விடுறாங்க. ஸோ நீ வந்து கெரியர் ஸ்விட்ச் ஆகு, நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் இருக்கோம் அப்படின்றத வந்து அவங்க சொல்கிறாங்க. ஒரு ஃபினான்ஷியல் பேக்கப்பும் இருக்குது, ஒரு மாரல் ஃபேமிலி சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ அதனால் ஆத்திர அவசரத்துக்கு உதவினாலும் ஒரு இடத்துக்கு ஆட்களாகவும் இருக்காங்க, பொருளாதாரமாகவும் ஒரு உதவியா அப்படிங்கும்போது செய்யறதுக்கு இருக்காங்க. அதனால இது சரியா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க வந்து. ஓகே, எனக்கு இப்போ இவங்க 2வது கல்யாணம் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் மேரேஜில் நான் கல்யாணம் பண்ணி போகும்போதே 7 பேர், நான் 8வது ஆளாக தான் உள்ளே போகிறேன். ஜாயிண்ட் ஃபேமிலியில் தான் இருக்கிறோம். அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு நிம்மதியாக சாப்பிட முடியாது. ஒரு ஹஸ்பண்ட் வந்து பூ வாங்கிட்டு வராங்க, இல்லை ஏதோ ஒன்று வாங்கிட்டு வராங்கன்னா கூட பாரு இன்னைக்கு அவள் கல்யாணம் ஆனதுனால தான் அவன் வாங்கிட்டு வந்திருக்கான். 4 years அந்த வீட்டுக்குள்ள நான் இருக்கிறேன். ஒரு நாள் கூட ஒரு பூவோ இல்லை சாப்பாடோ எதுவுமே சரி எதுவுமே கிடையாது. நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கணும், தனி செப்பரேட் ரூம் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்குள்ளேயே எங்களுக்கு நாங்கள் போகணும்னா கூட போக முடியாது. நைட்டு கன்ஃபார்ம் டோர் லாக் பண்ணக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது. நீங்கள் இருக்கீங்களா எல்லாருமே ஹாலில் இருங்க, மாமா இருக்காங்க அத்தான் இருக்காங்க, உட்காரக்கூடாது, செய்யக்கூடாது. ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி ரொம்ப இருந்தோம், நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எங்களுக்குள்ள ஒரு ப்ரைவேட் டைம் கிடைக்காததுனால அவங்க வந்து இல்லீகலாக கான்டாக்ட் பண்ணாங்க. அப்போ நான் வந்து உள்ளே இருந்து அந்த கஷ்டத்தை படுறேன். அப்போது இது வேண்டாம், நாங்கள் வெளியே வந்தோம். இந்த லைஃப் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். எனக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜில் 2 பசங்களை பார்த்துக்க ஆள் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சத்தியமாக இல்லை. என் பையன் ஹாலில் படுத்திருப்பான். அவங்க அப்பா வந்து நைட்டு வருவாங்க, ரொம்ப லேட்டாக தான் வருவாங்க. வந்து அந்த என் பையன் அப்படியே பார்த்தா கூட மாமியாரோ இல்லை யாரோ வந்து உன் பையன் பார்க்குறான் தூக்குனா தான் தூக்கவே செய்வாங்க. தூக்க மாட்டாங்க. ஏன்னா தூக்குனா அதுவுமே ஒரு வேர்டு வந்துச்சு, பாரு அவன் குழந்தைய தூக்குறான். ஆல்ரெடி 2 பசங்க அவங்க அத்தான் அண்ணன் பசங்க இருக்காங்க, தங்கச்சி பசங்க இருக்காங்க. யாரையுமே தூக்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அது நம்ம தூக்கணும்னா அந்த குழந்தைய தூக்குறாங்க அப்படின்னா பாரு அவன் குழந்தைல வந்து தூக்குறாங்க, ஓகே அதை நார்மல் கிண்டல் பண்ணலாம். ஆனால் அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, அப்போ நம்ம குழந்தைய தூக்கக்கூடாது, இந்த இடத்துல செய்யக்கூடாது. நாங்கள் ஒரு இடத்துக்கு வெளியே போகிறோன்னா அந்த குழந்தையும் பேக்கோ எல்லாமே வந்து நான் தான் தூக்கணும். அவங்க செய்ய மாட்டாங்க. நமக்கு ஒரு ஆசை இருக்கும், நம்ம அட்லீஸ்ட் நம்ம பேக் நம்ம தூக்கிக்கலாம், பட் அந்த குழந்தையாச்சும் அப்பா கையில் இருக்கணும், அப்பா கிட்ட ஒரு பாண்டிங் இருக்கணும் அப்படின்றது எல்லாரோட ஆசையா இருக்கும். என் குழந்தைக்கு அது வேண்டாம், நீங்க இருங்க அப்படின்னும் போது இல்லை அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, ஃபேமிலி இருக்கு, அக்கா கிண்டல் பண்ணுவா, அண்ணன் கிண்டல் பண்ணுவாங்க, ரொம்ப இது பண்ணுவாங்க. அப்போ என் குழந்தைக்கு அந்த அப்பாவோட இதுவே இல்லை. எங்கள் வீட்லேயும் சார் இவர் இருக்காரு. இன்ன வரைக்கும் என் பையனே எங்கள் வீட்டுக்கார் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருக்காங்க. நாங்களும் அதே ஜாயின்ட் ஃபேமிலியில் தான் இருக்கோம், அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருக்காங்க. அது ஏன் அவங்கக்கிட்ட இல்லைன்னமோ
நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதான். உன் அப்பா பாரு, உங்க அப்பா கூட வெளியே போ, உங்க அப்பா கூட அதை செய், உங்க அப்பா கூட இதை செய், நம்ம சொல்லி கொடுத்தா நம்ம குழந்தைங்க கேட்காம போயிடுவாங்களா சார்? 6 மாச குழந்தை ஹாலில் படுத்திருக்கும் போது என்ன சொல்லி கொடுக்க முடியும்? 6 மாச குழந்தைக்கு சொல்ல தெரியாது. போக 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 கல்லும் கரையும் சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி நீங்க நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதுதான் குழந்தைங்களுக்கு. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா, எங்க வீட்டுக்கார் வந்து பிரைவசியே எனக்கு ஒன்று வாங்கி கொண்டு வந்து கொடுக்க முடியல, பண்ண முடியலன்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா. இப்போ எங்க வீட்டுல எங்க மாமியார் ஹஸ்பண்ட் இல்ல, அவங்களுக்கு பூ வாங்கி கொடுக்க முடியாது, எனக்கு பூ வாங்கிட்டு வர. அப்ப வரும்போது உங்க அம்மாக்கு என்ன பிடிக்குதோ அதை நீங்க வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம்ல, அந்த இடத்துல ஏன் பிரச்சனை வரப்போகுது? ஆக்சுவலாக நான் வளர்ந்தது வந்து தம்பி, அம்மா, அப்பா மட்டும் 4 பேர் தான். எனக்கு ரொம்ப சந்தோஷம், இத்தனை பேரோட நம்ம போகிறோம், ஒரு பெரிய உறவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே நான் போகும்போது எங்கள் அத்தான் பொண்ணுக்கு வந்து 1.5 வயசு 2 வயசு. இன்னைக்கு நான் வெளியே வந்து கிட்டத்தட்ட 6 இயர்ஸ் ஆயிடுச்சு. அவள் இன்னைக்கு என்ன அம்மான்னு கூப்பிட்றான். அந்த பொண்ணு வயசுக்கு வந்தா அந்த பொண்ணுகிட்ட சொல்லலை, ஐ மீன் அவங்க அம்மாட்ட சொல்லலை, என்கிட்ட சொன்னா, அம்மா நான் ஏஜ் அட்டெண்ட் பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு. என் குழந்தை இல்லை, அவங்க குழந்தை தான். அம்மாண்டி என்ன தான் கூப்பிட்றா. ஏன்னா நான் வளர்த்தேன், எல்லாருமே அவங்க ஒர்க் போனாங்க, நான் வளர்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆனால் அதனால என் லைஃப் பாதிச்சிச்சுல, என் பசங்க லைஃப். நீங்க வந்து அந்த ஜாயிண்ட் ஃபேமிலியில இருந்தங்காட்டி தான் அந்த பொண்ணு உங்களை ஒரு உரிமையா அம்மானு கூப்பிடுது. அந்த நிலைமை உங்களுக்கு எப்படி உருவாச்சு? அந்த ஜாயிண்ட் ஃபேமிலியில இருந்தங்காட்டி தானே உங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் வந்துச்சு. இன்னொரு குழந்தை என்ன அம்மானு கூப்பிடுறதுல எனக்கு சந்தோஷம். நான் என்ன கேட்குறேன்னா, என் குழந்தைய இன்னைக்கு அப்பாவா கூப்பிடுறதுக்கு ஆள் இல்லை, இவங்க தான் இருக்காங்க. தனி குடித்தனமாக வாழ்பவர்கள் வெர்சஸ் கூட்டு குடும்பமாக வாழ்பவர்கள். தொடர்ந்து பேசுவோம் அடுத்த வாரமும்.